தமிழ்நாடு அரசு சார்பில் திருவள்ளுவர் பெரியார் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் துரைமுருகனுக்கு பேரறிஞர் அண்ணா விருதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க உள்ளார். தமிழுக்கும் தமிழ்மொழி பண்பாட்டு வளர்ச்சிக்கும் தொண்டாற்றி வரும் தமிழ்த்தாயின் தொண்டர்களுக்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு விருதுகளையும் சிறப்புகளையும் அளித்து வருகிறது. அந்த வகையில் நடப்பு ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் திருவள்ளுவர் திருநாள் விருதுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதன்படி 2026ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது முதுமுனைவர் மு.பி. சத்யவேல் முருகனாருக்கு வழங்கப்பட உள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருது வழக்கறிஞர் அருள்மொழிக்கும், அண்ணல் அம்பேத்கர் விருது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏ சிந்தனை செல்வனுக்கும், பேரறிஞர் அண்ணா விருது அமைச்சர் துரைமுருகனுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெருந்தலைவர் காமராசர் விருது காங்கிரஸ் கட்சி நிர்வாகி எஸ்.எம். இதயதுல்லா, மகாகவி பாரதியார் விருது கவிஞர் எழுத்தாளர் என பன்முக ஆற்றலை கொண்ட நெல்லை ஜெயந்தா, பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிஞர் யுகபாரதி, தமிழ்த்தென்றல் திருவிக்கா விருது முன்னாள் தலைமைச் செயலாளர் வே. இறையன்பு ஆகியோருக்கும் வழங்கப்பட இருக்கிறது. இதேபோல் முத்தமிழ் காவலர் கி.ஆ.பி. விஸ்வநாதன் விருது முனைவர் சு. செல்லப்பாவுக்கும், முத்தமிழறிஞர் கலைஞர் விருது விடுதலை விரும்பிக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருப்பவர்கள்தான் பிரபலமானவர்களுக்குத்தான் பிரபலமானவர்கள், தொடர்ந்து பொது வாழ்க்கையில் இருந்தவர்கள் மற்றவர்களுக்கு தான் பெரிய விருதுகளை அளிப்பார்கள். தமிழக முதல்வர், ஆற்றல்மிகு முதல்வர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு கிராமத்துக்காரனை, தென்னகத்தில் இருக்கிற ஒருவனை என்னை அடையாளம் கண்டது எனக்கு பெருங்கொண்ட மகிழ்ச்சியை தருகிறது. விருது பெறும் அனைவருக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 1 சவரன் தங்கப் பதக்கத்தை திருவள்ளுவர் திருநாளன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி கௌரவிக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.